ஏர்போர்ட்டுக்குள்ளேயே தங்கின ஒரு மனுஷனோட கதையை படமா பார்த்துருக்கீங்களா? ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில் வந்த த டெர்மினல் அப்படிங்கிற படம் தாங்க அது. ஹாலிவுட் ஆக்டர் டாம் ஹாங்க்ஸ் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. கிரக்கோஷியா அப்படிங்கிற நாட்டில இருந்து நியூயார்க் ஏர்போர்ட் வந்து இறங்குறாரு டாம் ஹாங்க்ஸ். அவருக்கு சரியா இங்கிலீஷ் கூட பேச தெரியாது. அவர் தன்னுடைய நாட்டில இருந்து கிளம்புன உடனே அவருடைய நாட்டில் கிளர்ச்சி ஏற்பட்டு அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க ராணுவம். ஆனா அந்த ராணுவ ஆட்சியை அமெரிக்கா ஏத்துக்கல. அதனால டாம் ஹாங்க்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட விசா செல்லாதுன்னு சொல்லி உங்களால நியூயார்க்குள்ள போக முடியாது, அதே மாதிரி திரும்பி உங்க நாட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி தெரியாத டாம் ஹாங்க்ஸ் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே தங்கிடுறாரு. ஒரு பெரிய ஏர்போர்ட், அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட இங்கிலீஷ் தெரியாத ஒரு யூரோப்பியன் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிட்டையும் பயணிகள் கிட்டையும் பேசுறத ஒரு அற்புதமான படைப்பா கொடுத்திருக்கார் ஸ்பீல்பர்க். படத்தோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனலா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல சிரிக்கும்படியான சீன்ஸ் இந்த படத்துல உண்டு. டாம் ஹாங்க்ஸ் தன்னுடைய கையில ஒரு பெரிய சூட்கேஸ் வச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு சின்ன டப்பாவை எப்பவுமே கையில வச்சிருப்பாரு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு, அவர் எதுக்காக நியூயார்க் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எமோஷனலான விஷயம். நாள் முழுக்க வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய புக் ஷாப்புக்கு போய் தன்னுடைய மொழியில இருக்கக்கூடிய புக்கை கையில வச்சுக்கிட்டு அதோட இங்கிலீஷ் ஸ்டான்ஸோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் கத்துக்கிறார் டாம் ஹாங்க்ஸ். ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ட்ராலியை கொண்டு போய் ஒரு ஸ்டாண்ட்ல வச்சா அதுல இருந்து ஒரு சின்ன காயின் விழும். அந்த காயினை கொண்டு போய் கடையில கொடுத்து தனக்கு தேவையான பர்கரை வாங்கி சாப்பிடுவார் டாம் ஹாங்க்ஸ். ரொம்ப நாள் உபயோகப்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு கேட்ல சேர் எல்லாம் குவிச்சு வச்சு அங்கதான் நைட்டு தூங்குறார். நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா கேட் நம்பர் 67 அப்படின்னு சொல்லுவார். அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு அந்த ஏர்போர்ட்ல இருந்து டாம் ஹாங்க்ஸை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக அவர் என்னென்னமோ செஞ்சாலும் அவரால் இவரை வெளியே அனுப்பவே முடியல. அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பணியாளர்களோட பேசி பழகி ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறார் டாம் ஹாங்க்ஸ். கடைசியில் என்ன நடந்தது, அவர் தன்னோட நாட்டுக்கு போனாரா நியூயார்க்கு போனாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஹாலிவுட் லெஜெண்டரி டைரக்டரான ஸ்பீல்பர்க்கும் லெஜெண்டரி ஆக்டரான டாம் ஹாங்க்ஸும் சேர்ந்து இது வரைக்கும் மொத்தமா 5 படம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரா இருக்கும். ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர முடியாத ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒன்லைன் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தாலும் இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம்னு தெரியும் பொழுது அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இப்படி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்ல 18 வருஷமா வாழ்ந்த ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷன். ஐரோப்பியன் ஆக்சென்ட்ல உடஞ்சி போன இங்கிலீஷ்ல பேசுற டாம் ஹாங்க்ஸ் ஒரு அற்புதமான நடிகர். தொடர்ந்து 2 வருஷம் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது வாங்கின ஆக்டர் அப்படிங்கிறத இந்த படத்துல அவர் நிரூபிச்சிருப்பாரு. வாழ்க்கை எங்கெங்கயோ கொண்டு போய் எதையோ கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு சிறு புன்னகையோட அடுத்தது என்ன அப்படின்னு காத்துட்டு இருக்க ஒரு வெள்ளந்தியான மனுஷரா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு டாம் ஹாங்க்ஸ். நேரம் கிடைக்கும் போது பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும்.